வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். வழக்கம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது, கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் அவங்க ரிவ்யூ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக நம்ம சேனலில் காமிச்சதே கிடையாது மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை ரிவ்யூ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஓகேன்னு சொல்லிட்டேன். அவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறது ப்ராடக்ட்னுடைய பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. SHIDU அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஸ்பீக்கரையும் தாண்டி பல விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரைட், ஸோ ரொம்ப பில்டப் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் தான். அதாவது நம்மளுடைய வாய்ஸை ஆம்பிளிஃபை பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கர். இது வந்து நிறைய மாடல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. என்கிட்ட வந்த மாடலுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் சவுண்ட் வாய்ஸ் ஆம்பிளிஃபயர் அண்ட் டிஜிட்டல் பிளேயர்னு சொல்லிட்டு அது என்ன ஃபங்க்ஷனாலிட்டியோ அதுதான் பேராவே போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகளில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட். ஏன் ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஆசிய நாடுகள் ஏதாச்சும் நீங்க தாய்லாந்து, பேங்காக், ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி ஊர்களுக்குலாம் நீங்க வந்து டூர் போயிருந்தீங்கன்னா ஒரு டூர் கைடு வந்து இந்த ஸ்பீக்கரை கையில வச்சுக்கிறத நீங்க வந்து நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய டூர் கைடு யூஸ் பண்றது நம்ம இதுக்கடா யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம யூஸ் பண்றதுக்கும் நம்ம சில பேருக்கு தேவைப்படும். ஸோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கு. சின்ன ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தாங்க. 10 வாட் ஸ்பீக்கர். இது ஸ்பீக்கர்னுடைய மேல் புறத்துல எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்கு. வால்யூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்யூம்லாம் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துல பிளே பாஸ்க்கான பட்டன் இருக்கு, நெக்ஸ்ட் ட்ராக்குக்கான போற பட்டன் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கிறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூஎஸ்பி டைப் ஏக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைட்ல இதை சார்ஜ் பண்றதுக்கு பழைய மைக்ரோ யூஎஸ்பிக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி கூட கிடையாது, யூஎஸ்பி டைப் சி எல்லாம் கிடையாது. பட் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு வருது. 2000 ரூபாய்க்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இந்த ஸ்பீக்கர் இந்த ஒரு மைக்கும் உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்குள்ள கொடுத்துருவாங்க. வயர்டு மைக். இது வயர்லெஸ் மைக்குக்கான ஆப்ஷனும் இருக்கு. அதோட விலை பார்த்தீங்கன்னா இதை விட டபுள் மடங்கு விலை இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இதோட ரக்கட் லுக் அதெல்லாம் வச்சு இன்னொரு மாடல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் 22,000 வரைக்கும் போகுது. ஹை எண்ட் டூர் கைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல. பட் இதோடைய பாக்ஸ்ல இது தவிர இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெல்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பெல்ட்டை வந்து நம்ம கழுத்துல மாட்டிக்கிட்டு ஸோ இதே மாதிரி கழுத்துல இந்த பெட்டியை நீங்க மாட்டிக்கணும். சைடு அப்படி மாட்டிக்கலாம். இல்லைன்னா பெல்ட்டுக்கான ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பெல்ட் கிளிப் இருக்கு. ஸோ பெல்ட் கிளிப்ல நீங்க மாட்டினா கூட மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டு இந்த வயர்டு மைக்கை இதுக்குள்ள சொருகிட்டு நம்ம காதில் இதை மாட்டிக்கிட்டு ஆன் பண்ணிட்டு நம்ம பேச வேண்டியதுதான். இது எதுக்கு பேச போறோம் அப்படின்னா, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேதரிங், ஒரு பொது இடங்கள்ல ஒரு சின்ன ஒரு சொற்பொழி வாட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து மைக் செட்லாம் வச்சு பேசணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஒரு ஸ்பீக்கரை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க ஒரு யோகா டீச்சர் இல்லாட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு உங்களுடைய வாய்ஸை கத்தி கத்தி பேசுறதுக்கு பதிலாக இதை மாட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி காமிக்கும். ஒரு ஸ்கூல் டீச்சர் அவங்க அந்த ஸ்கூல் ரூமுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா தள்ளி இருக்கவங்களுக்கு பேசுறதுக்கு அவங்களுடைய வாய்ஸ் கேரி ஆகல அப்படின்னா இதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதெல்லாம் விட ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இருக்கு. இந்த ஃபீச்சரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் கவுண்டமணி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு காமிச்சாரு. அதே ஃபீச்சர் தான். ஏதாச்சும் நீங்க பேசுற விஷயங்களை திருப்பி திருப்பி ஒருத்தவங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்னா அந்த வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி இந்த யூஎஸ்பி இந்த பென்ட்ரைவ்ல போட்டு வச்சுக்கோங்க. பென்ட்ரைவை சொருகிட்டு பிளே பட்டனை போட்டோம் அப்படின்னா நீங்க அந்த பிளே பட்டன் பிரஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா லூப்ல ஓடிட்டே இருக்கும். அம்மா பால்னு கூட பாத்தீங்களா ஒரு வீட்டுக்கா போய். சோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஸ்பீக்கர்ல பண்ணலாம். உன்னை கூப்பிடுதே இது ஜப்பான் டெக்னாலஜி, பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த ஸ்பீக்கர்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜப்பான் டெக்னாலஜி வந்து தலைவர் ஆல்ரெடி சூப்பரா கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. பட் இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. அதாவது நம்ம பேசுறத இமிடியேட்டா வந்து ரெக்கார்ட் ஆகி அந்த பென் டிரைவ்லயோ இல்ல மைக்ரோ SD கார்டுல இமிடியேட்டா ரெக்கார்ட் ஆயிட்டு அதை வந்து நம்ம லூப்ல போட்டு பாட முடியுமா பேச முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்டிங் பிக்சர் இதுல கிடையாது. பிளஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு பெல்ட் இங்க ஒரு வயரு இதெல்லாம் பண்ணிட்டு யோகா இன்ஸ்ட்ரக்டர்ங்கிறப்போ யோகாலாம் பண்ண முடியுமா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு வயர்லெஸ் மாடல் போறது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். பட் 2000 ரூபாய்க்கு இது சில விஷயங்கள் பண்ணுது, நல்லாவே பண்ணுது. இதோட ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டி சவுண்டை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சாம்பிள் ஒரு பாட்டு ஒன்று போட்டு காமிக்கிறேன்.
அப்படியே ஸ்பீக்கரை போட்டு இதுல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம மைக்ல பேசுறது இது ஆம்பிளிஃபை ஆகி கேக்குது. ஸோ நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்க இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா இருந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து அவங்களுடைய ஆர்வமை ஏத்துறதுக்காக இதுல ஒரு பாட்டையும் போட்டு விட்டுட்டு அந்த பாட்டுக்கு ஏத்தாப்புல அந்த பாட்டோட சேர்ந்து உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனும் மைக்ல வந்து ஒரே நேரத்தில் கேரி ஆகிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டை பாஸ் பண்ணிட்டு இது எவ்வளவு தூரத்துக்கு லவுடா இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மைக்கை வந்து அங்க கொண்டே வச்சிடுறேன். இது எவ்வளவு தூரம் இருக்கும்? ஓகே, ஒரு 7 அடி தள்ளி வச்சிடுறேன். 7 அடி தள்ளி வச்சிருப்போ எவ்வளவு எப்படி கேட்குது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டேன். மைக் ஆஃப் பண்ணிட்டு அந்த 7 அடி தள்ளி இருக்கிற அந்த மைக் வந்து ஆன்ல இருக்கு. ஸோ அதுல வந்து எப்படி கேக்குது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ வந்து இந்த மைக், அதாவது ஷிடு மைக் வந்து இப்போ நான் ஆன் பண்றேன். இப்போ நான் பேசுறது இந்த ஸ்பீக்கர் மூலமா, இப்போ நான் பேசுறது இந்த ஸ்பீக்கர் மூலமா கேரி ஆகி, இப்போ நான் பேசுறது இந்த ஸ்பீக்கர் மூலமா கேரி ஆகி லவுடா அந்த ஸ்பீக்கர்ல கேக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெக்கார்டிங்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எடிட்டிங் பண்றதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே சவுண்ட் அவ்வளவு கேரி ஆகுதா அப்படிங்கறது என்னால கணிக்க முடியும். ஆனா உங்களால இப்போவே கணிக்க முடியும். கணிச்சு அது எவ்வளவுக்கு லவுடா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இல்ல என்னதான் நம்ம டூர் கைடுன்னு சொன்னாலும், என்னதான் நம்ம வந்து டீச்சருக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னாலும், நம்மளுடைய மைண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா ஆணித்தரமா பதிந்து வச்ச ஒரு சீன் அது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து இந்த பால்காரன் சீன் மட்டும் தான் வருது. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். பட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ் ஆகுமா? ஸோ நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க வாங்காட்டியும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு யாராச்சும் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? Giri